இந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ள அப்படியே என்ட்ரா இன்னைக்கு ஸ்ரீநகர்ல இருக்க லோக்கல் சைட் சீயிங் எல்லாமே போயிட்டு சுத்தி பார்க்கலாம். மலைகள் இருக்கு இல்லையா, அதுல குதிரை சவாரி போறது, கேபிள் கார், இந்த பனிப்பொழிவுல நனைய சிங்கா அந்த பனியில குதிடா. குதிக்கிறோமா? கனவை நனவாக்கி காட்டுறேன்டா. இப்பயே டிக்கெட்டை போடுறேன்டா காஷ்மீருக்கு. எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல. நம்ம ரேஞ்சுக்கு ஃப்ளைட்டில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். சென்னை டு ஸ்ரீநகர். ஆத்தி 17,000 விலைக்காவது. ஓடுற பஸ்லேருந்து ஒரு ரூபா வந்தாலே ஓடி போய் எடுக்கிறோட்டா. அந்த சைல்டு சின்ன 1000 ரூபாய் கிடைச்சா விடுவேன்னா அவ்வளோ காசு கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஜம்முன்னு ஏசி கோச்சிலே போயிடலாம். ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில். எஸ்எம்விடி கட்டுறா. ஏசி கோச்சி 3645 வேணாம். ஸ்லீப்பர் கோச்சி போய்க்கலாம். ஸ்லீப்பர் கோச்சி இதுவும் 1000 ரூபாயா? வேணாம் வழக்கம் போல் வீட்டில் போயிடுவோம். அவ்வளோ தூரம் எப்படி போகிறது தனியாக? டிடிஆரை சமாளிக்கணும், வடகனை சமாளிக்கணும். இதை எல்லாத்தையும் விட செலவை சமாளிக்கணும். துணைக்கு ஆளை தேத்துவோம். ஆனால் காஷ்மீர் கிளம்புறோம், இப்பயே கிளம்புறோம். காசு இல்லையடா. என்கிட்டையும் தான் காசு இல்லை, ஆனால் ஐடியா இருக்குது. சின்னசாமி ஆட்டை தூக்குறோம். பைக் எடுத்துன்னு போய் கன்றக்கோட்டை ஸ்டாண்டில் போட்டு கன்றக்கோட்டையிலேருந்து ஆட்டோ பஸ்ஸோ பிடிச்சி போய் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறோம். விழுப்புரத்துலேருந்து குமூர்லேருந்து சென்ட்ரலில் காலைல 5:10 அந்தமான் எக்ஸ்பிரஸ் அதில் ஏறி உட்காடுறோம். கிட்டத்தட்ட 58 மணி நேரம் ஜேர்னி. இந்த ஒரு 3 பகல் 2 நைட்டு அது எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம்னா வெளியில் வேடிக்கை பார்க்குறோம். அதை விட்டுட்டு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் யாராவது ஆள் நோக்கி நின்னதும் பெண்ணினுள்ளிலே தானதீனதும் கல்லாடும் பூவாரும் பூக்காரும் நல்ல கண்ணடு வெளியில் நிறைய ஆறு வரும், அதையெல்லாம் வேடிக்கை பார்க்கணும். வேடிக்கை பார்க்கறது தான் ரொம்ப முக்கியமான வேலை. ட்ரெயின் பக்கத்து ட்ரெயின் ஜம்மு தாவி என்ட்ரான உடனே அங்கே ட்ரெயின்லேயே ஷாப்பிங் பண்ணலாம். ஸ்வெட்டர்லாம் எடுத்துன்னு வந்துடுவாங்க. பட்ஜெட் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு இதில் அது வந்தே பாரத்தில் பார்ப்போம். செனா பிரிட்ஜ்
அந்தமான் எக்ஸ்பிரஸ் எஸ்எம்விடி கட்ரா போய் மதியம் ஒரு 2 மணிக்கு ரீச் ஆகிடும். அங்கே போய் மதியம் லஞ்சை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 3 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்தே பாரத் எஸ்எம்விடி கட்ராலேருந்து ஸ்ரீநகருக்கு வந்தே பாரத் வந்துடும். வந்தே பாரத்தில் ஏறி உக்காந்திங்கன்னா ஸ்ரீநகருக்கு ஈவினிங் 6 மணிக்கெலாம் போயிடலாம். இந்த வந்தே பாரத் ட்ரிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே நிறைய பியூட்டிஃபுல் சீனரிஸ் ஆன் த வேல பார்க்கலாம். வந்தே பாரத் 70% கடலுக்குள்ளே தான் போகும். மீதி இருக்கிற 30% நல்ல சீனரிஸ் பார்க்கலாம். जिससे आपकी यात्रा सुरक्षित रहेगी। एक झलक पाने के लिए तैयार हो जाइए, चनाब ब्रिज क्योंकि हम जल्द ही इसे पार करने इंजीनियरिंग वाले मार्बल ஒன் ஆஃப் இன்ஜினியரிங் மார்பல் चनाब ब्रिज நீங்கள் பார்க்கலாம். Dear passengers, we are about to approach the Chenab Bridge, world's highest railway arch bridge, at 359 meters above the river bed. It's taller than the Eiffel Tower and spans வந்தே 1,300. பாரத்தில் ஸ்நாக்ஸ் டீலாம் கொடுப்பாங்க. அது நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த ஊர்ல தான்டா இருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தா புல்லு ட்ரெயின் போகுது, அந்த பக்கம் பார்த்தா பனி சரிவுலாம் கிடக்குது. இது இந்தியாவா இல்ல அதுக்கு மேலேயா? அங்க பேரு கொய்யாக்கா பசங்க எடுத்து சரி. ட்ரெயின் பனேஹால் ஸ்டேஷன் ரீச் ஆன உடனே நீங்கள் பனிமலையை லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பனிமலையை லாங் ஷாட்டில் எங்கேருந்து பக்கத்துலேயும் பனியை பார்க்கலாம். லாங் ஷாட்டில் பார்க்கலாம், வைடில் பார்க்கலாம், மல்டி ஆங்கிளில் பனியை ட்ரெயினில் இருந்தே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கேருந்து உங்களுக்கு அந்த வெண் பனி சொருக்கு சூழ ஆரம்பிச்சிடும். ஈவினிங் 6-6:30 ட்ரெயின் ஸ்ரீநகர் ரீச் ஆகிடும். அங்கேருந்து ஸ்ரீநகர் போயிட்டு அங்கே ஒரு நல்ல ஆளை பேசி டாக்ஸி எடுத்து அங்கே போயிட்டு ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷனில் பேசி பழகின ஒரு ஆள் தான் முனா பாய். ரொம்பவே தங்கமான மனுஷன். ஒரு நல்ல ஆளை பேசி பிடிச்சிட்டோம். போயிட்டு நைட்டு ஹோட்டலுக்கு முன்னா பாய் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் எழுந்து ஸ்ரீநகர் லோக்கல் சைட் சீயிங் பிளான் பண்ணிட்டோம். அந்த தால் லேக், அதுக்கப்புறம் அந்த முகல் கார்டன், ஸ்ரீநகருக்குள்ளே லோக்கல் சைட் சீயிங் பிளேசஸ்லாம் இருக்கு. அதை கவர் பண்றதுக்கு டே 1 பிளான் பண்ணிட்டோம். அதாவது இங்க சண்டே கிளம்பணும், அங்க டியூஸ்டே நைட் ஸ்டே பண்ணிட்டு வெட்னஸ்டே ஏர்லி மார்னிங் டே 1 ஸ்ரீநகர் லோக்கல் சைட் சீயிங் டார்கெட். இது முகால் கார்டன். அப்புறம் இது கீழே துலிப் கார்டன் இருக்கு, அதையும் பார்க்கலாம். இது ஹரி பர்பத் ஃபோர்ட். அங்கே முகால் எம்பரர் கட்டின ஒரு ஃபோர்ட் இருக்கு, அந்த ஃபோர்ட்டையும் பார்க்கலாம். அந்த ஃபோர்ட்டுக்கு மேலே ஏறி பார்த்தீங்கன்னா வா ஸ்ரீநகர் இவ்வளோ பெரிய சிட்டியா அப்படின்னு தோணும். ரொம்ப பெரிய சிட்டி ஸ்ரீநகர். வெட்னஸ்டே நைட் ஸ்ரீநகர் சேம் ரூம்ல தங்கிட்டு தேர்ஸ்டே ஏர்லி மார்னிங் டே 2 காலையில் விடிய காலையில் எழுந்து கொண்டோலா ரைட் பிளான் பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு தான் கொண்டோலா ரைட் புக் பண்ணோம். டே 2 தேர்ஸ்டே ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்து அங்கே ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான ஹரிசாவை டேஸ்ட் பண்ணோம். ஹரிசா ஆட்டுக்கறியும் அரிசி மாவையும் நைட்டு ஸ்லோ குக் பண்ணி சாப்பிட்ற அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு நாள் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு பழைய சோறுக்கும் இட்லிக்கும் ஈடாகாதுன்னு தான் தோணும் எதை சாப்பிட்டு முடித்தாலும். அப்புறம் ஹரிசா சாப்பிட்டு முடிச்சுட்டு குல்மார்க்
குல்மார்க் கிளம்பிட்டோம். டே 2 குல்மார்க். குல்மார்க் மலை ஏற ஆரம்பித்த உடனே உங்கள் கண்களுக்கு குளுமையான காட்சி, எங்கே பார்த்தாலும் பனி, பியூட்டிஃபுல் சீனரிஸ். உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் இந்த குல்மார்க்கு ஏற ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் மேலே போனீங்கன்னா குல்மார்க்கில் ரொம்ப கொண்டோலா ரைடு. இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேஸ் 1 800 ஃபேஸ் 2 1000 ஒரு ஆளுக்கு 1800 டிக்கெட்டு. நாங்களே கஞ்ச பிசுனாரி, நாங்களே 1800 கொடுத்து போயிட்டு சொல்கிறோம். ரொம்பவே ஒர்த்து இந்த குல்மார்க் கோண்டோலா ரைடு. நீங்கள் மேலே ஏறி உக்காந்து அந்த ஹை அல்டிடியூடில் அந்த வியூ பார்க்குறீங்களே, அப்பா அப்படி இருக்கும். இது ஃபேஸ் 1 போகிறதுக்கான ரோப் கார் ரூட்டு. ஃபேஸ் 1 வியூ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. எந்த பக்கம் பார்த்தாலும் ட்ரோன் வியூவில், டாப் வியூவில் நீங்களே அந்த பனிமலையை அழகாக ஃபேஸ் 1. இங்கேருந்து இன்னொரு ரோப் கார் ஃபேஸ் 2க்கு, இங்கேருந்து வேறு ரோப் கார் பிடிச்சிக்கணும். இது ஃபேஸ் 2. ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 2க்கு கிளம்பிட்டோம். மக்கள் ரொம்ப ஆரவாரமாக ஃபேஸ் 1லே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேஸ் 2 அதை விட ஹை அல்டிடியூட். இங்கே -5 இருந்ததுன்னா ஃபேஸ் 2ல -10 வரைக்கும் போகும். ஃபேஸ் 2 ரீச் ஆகிடும். இங்கே குல்மார்க் கொண்டோலா ரைடு ஃபேஸ் 2ல் இருக்கும். வெரி ஹை அல்டிடியூட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -5ல் இருக்குது. டைம் 1 o'clock. பாருங்க பார்த்தீங்களா, தமிழ்நாட்டிலேருந்து வந்து இமயமலை பார்டரில் இங்கே வாடகை ஷூ, இந்த வாடகை கோட்டு அது ஒரு ஸ்கேமு. நம்மளோட ஷூ நம்மளோட கோட்டே போதும், தாங்குற அளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் வாடகைக்கு எடுத்துட்டோமே, இந்த கோட்டை என்ன பண்ணலான்னு இந்த கோட்லேயே நாங்கள் பனிசருக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் தனியாக பனிசருக்கு போனால் அவன் 1000 2000 கேட்குறான். சரி, வாடகைக்கு எடுத்த கோட்டே இதுவாக யூஸ் பண்ணி அதிலே சரிக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டோம் 3 பேரும். -10ல் இருக்கும். ஒரு தெர்மல் லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக இருந்தாலும் இந்த டக்கத்துலானில் போய் 10,000 15,000 20,000 பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவை கிடையாது, தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு தெர்மல் இங்கே வந்தீங்கனாலே ஒரு 200 ஒரு தெர்மல், மேலே ஒரு நார்மல் ஜர்கின் இருந்தாலே போதும், இங்கே சர்வை பண்ணலாம். ஒன்றும் அந்தளவுக்கு இதுவாக இல்லை. ஏறும்போது ஒரு வியூ, இறங்கும்போது ஒரு வியூ. ஆனால் எதையும் மிஸ் பண்ணிடாத பார்க்கலாம். ரொம்ப ஒர்த்து இந்த குல்மார்க் கொண்டோலா ரைடு. தேர்ஸ்டே டே 2 குல்மார்க் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். தமிழ்நாட்டில் எங்கே சாப்பிட்டாலும் உப்பு காரம் சரியாகவே போட மாட்டாங்க. ஆனால் காஷ்மீரில் வந்த நாள்லேருந்து சாப்பிட்டுக்கிறேன். உப்பு இல்லை, காரம் இல்லைன்ற குறையே இல்லை. இப்படி தான் சாப்பிட்ணும். தமிழ்நாட்டு மக்கள் 90% பேருக்கு உப்பு சரியாக இருக்குதுன்னே தெரிய மாட்டுது. அடுத்து டே 3 ஃப்ரைடே. தேர்ஸ்டே ஈவினிங் அகைன் ஸ்ரீநகர்லேயே தங்கிட்டு அந்த ஹோட்டலில் வெக்கேட் பண்ணி டே 3 ஃப்ரைடே பஹல்காம் கிளம்பிட்டோம். அன்னைக்கு நைட்டு பஹல்காமில் ஸ்டே பண்ண பிளான் பண்ணோம். பஹல்காம் போகிற வழியில் இந்த சாஃப்ரான் ஃபீல்டு பார்க்கலாம். அங்கே தான் இருக்குது சாஃப்ரான் ஃபீல்டு, பேட் ஃபேக்ட்ரி, பேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு நிறையா வழிகளில் நிறையா விஷயங்களை பார்க்கலாம். ஃபுல்லாக பேட், அதுக்கப்புறம் ஆப்பிள் வேலி, முதல்ல சாஃப்ரான் ஃபீல்டு, அப்புறம் பேட் ஃபேக்ட்ரி, அப்புறம் இந்த ஆப்பிள் வேலி வழியில் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்புறம் போகிற வழியில் ரோட்டு ஓரத்தில் நல்லா ஒரு சாப்பாட்டு கடையில் நிறுத்தி சோறு, ஆட்டுக்கறி, குழம்பு நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் நல்ல உணவாக இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பகல்காம் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பகல்காம்லேயும் ரொம்ப சூப்பர் வியூலாம் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பகல்காமில் ஸ்டே பண்ணணும்.
நீங்கள் குல்மார்க்கில் தான் நாங்கள் ஸ்டே மிஸ் பண்ணிட்டோம். பகல்காமில் அன்றைக்கி நைட்டு பகல்காமில் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட லக்கு அன்றைக்கி ஏர்லி மார்னிங் பகல்காமில் நல்ல ஸ்னோ பெஞ்சுது. ஏர்லி மார்னிங் மீன்ஸ் ஒரு 3 மணிக்கெலாம் நல்ல ஸ்னோ, லைட்டு ஃபுல் பவர் கட்டு, ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இதுதான் நாங்கள் தங்கின ஸ்டே பண்ண ஹோட்டல். இங்கே ஏர்லி மார்னிங் நல்ல ஸ்னோ பார்த்தோம். ரொம்பவே அந்த பகல்காம் நைட் ஸ்டே ஃப்ரைடே நைட்டு அங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். பகல்காமாக மிஸ் பண்ணிடாதீங்க. குதிரையில் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கேட்பாங்க கொஞ்சம் தூரம் பார்த்துக்கு. நாங்கள் குதிரை பின்னாடியே நடந்து போய் அந்த இடத்தையும் பார்த்துன்னு வந்துட்டோம். இது பகல்காம் மார்க்கெட்டு. நைட்டு போயிட்டு பகல்காமில் ஈவினிங்காக போயிட்டு பகல்காமில் நைட்டுக்கு தேவையான ஃபுட்டு, அப்புறம் ஆளுக்கு ஒரு பீர், ஒரு 3 பீரை வாங்கிட்டு சாப்பாட்டை வாங்கின்னு சைடிஷ் வாங்கின்னு ரூமுக்கு போயிட்டோம். ஃப்ரைடே சாட்டர்டே பகல்காமில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சண்டே மார்னிங் ஸ்ரீநகர் வந்து சண்டே மார்க்கெட். இங்கே சண்டே மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுனா சண்டே அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸிங்கை முடிச்சுட்டு சண்டே எங்கள் முன்னா பாய் ரொம்ப நட்பாக ஒரு அண்ணன் தம்பியாக பழகிட்டோம். அவங்க வீட்டிலே மதிய சாப்பாடு ரெடி பண்ணார் சண்டே. அதை சாப்பிட்டு சண்டே ஈவினிங்லாம் நாங்கள் வந்து சோன்மார்க்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டோம். சோன்மார்க்கு வேறு ஃப்ளேவர், எல்லாமே பனி தான் இருந்தாலும் சோன்மார்க் ஒரு வேறு ஃப்ளேவர். நீங்கள் டனலுக்கு இந்த பக்கம் அப்படியே ஒரு வியூ, அப்படியே டனலை கடந்து அந்த பக்கம் போனீங்கன்னா சர்ப்ரைஸ். Good. பாய். சண்டே நைட்டு சோன்மார்க் ஸ்டே. எங்கே போனாலும் அங்கே ஒரு நைட்டு ஸ்டேவை என்ஜாய் பண்ணுங்க. அப்போ தான் அந்த கிளைமேட்டு அந்த நேட்டிவிட்டி ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அங்கே சண்டே நைட்டு சோன்மார்க் தங்கிட்டோம். இங்கே சோன்மார்க்கில் ட்ரங்கன் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்காக ஃபேஸ் 2 ஸ்லெட்ஜிங்கில் எடுத்துன்னு போகிறாங்க. அங்கே மேலே போய் பார்க்க போகிறோம். எப்படி வியூ இருக்குன்னு தெரில. உட்கார வச்சு எடுத்துன்னு போகிறாங்க. இருக்கு என்னதான் இருந்தாலும் மனிதர்களை எப்படி சிரமப்படுத்துறது. நடந்தே வந்துட்டான். இறங்கும்போது போய்க்கலான்னு கீழே இருந்து அவருக்கு ஈஸியாக போச்சு. பாவம் உட்கார வச்சு இதில் இழுத்துன்னு போகிறாங்க மேட்டில். அதில் எனக்கு விருப்பம் இல்லை. அப்படியே நம்மளுக்கு முடியாமல் போயிடுச்சு. கடவுள் நல்ல பூச்சா பலா வளர்த்து குளிர்ல வந்து கீழே தெளிவாக சொல்கிறான். திரும்ப பூச்சா இப்போ பராக்கிரமசாலியாக கடவுள் நடந்தே வந்து கடைசியில் சோன்மார்க்கில் ட்ரங்கன் வாட்டர் ஃபால்ஸே இல்லையா. இவங்களை பாவன் பார்த்ததுக்கு கூட்டின்னு வந்து வச்சு பறக்குது வண்டி. நடந்து பார்த்தா கஷ்டமா இருக்கும். வரது தள்ளுன்னு சர்க்கலாம். நம்ம இந்த தென்னமட்டில் ஐயோ சின்ன பாய், ரைட் சின்ன பாய், சம்பத் பாய், शिकारा रेड है। रोक रोक